இந்த தலைவலிலாம் தேவையா முதலமைச்சருக்கு? இங்கே மேயர் ஒரு பெண்மணி, எம்எல்ஏ ஒரு பெண்மணி, ஒரு கருத்து வேறுபாடு வருது. எம்எல்ஏ கோச்சிக்கிறாங்க. திருப்பியும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கோச்சிக்கினீங்கல்ல வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. திருப்பியும் மறுபடியும் மாநகராட்சி இன்னொரு நிகழ்ச்சிக்கு போய் அங்கேயே நிற்கிறீங்க. அங்கே ஒரு 40 பேர் சூப்பர் தாவேக்கா தாவேக்கா பதிலடி. என்ன வேலை இது? அப்போ சண்டை போடுறது தான் உங்கள் நோக்கம். மக்களுக்கு சேவை செய்யணுன்றது இல்லை. சரி மேயராச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேயர் ரிப்பன் வைக்கிறதுக்கு முன்னாடியே பல்லவி வந்து டப்புன்னு வெட்டிட்டாங்க. இப்போது நாட்டில் யார் முதல்ல ரிப்பன் வெட்டுறது தான் பிரச்சனை இல்லை உங்கள் 2 பேருக்கும். மிச்சம்லாம் கரெக்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே கிடையாது. சரி இவங்க தான் இப்போ எம்எல்ஏ டக்குன்னு வெட்டிட்டாங்க. மேயர் எவ்வளோ ரிப்பன் வெட்டியிருப்பீங்க நீங்கள். புதுசு அரசியலுக்கு. நீங்கள் அனுபவம் ஆகிப்போச்சு உங்களுக்கு. 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் பார்க்காத குத்து விளக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, ரிப்பன் வெட்டாத ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்கள் மேயர் பெரிய பதவி விட்டு கொடுத்துட்டு போங்களேன். சரிம்மா புதுசாக வந்துடுது ஏற்றுட்டோம். அந்தம்மா அவங்க வந்து பாவம் கை நீட்டுறாங்க. யார்? எம்எல்ஏ. அப்படி தாண்டி அப்படி அதிகாரிக்கு கொடுக்குறது. இந்தம்மாவும் லேஸ் கிடையாது. யார்? எம்எல்ஏவும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போய் திருப்பி மறுபடியும் இந்த ஹனி பேஜர்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது யானை புலி எதாக இருந்தாலும் போய் கேம் கேட்கும், சண்டை போடும், போயிட்டு தோற்று போயிடும். ஆனால் போய் நிற்கும், திருப்பி திருப்பி ஏஞ்சி போய் நிற்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க எம்எல்ஏ. அதே அங்கே பாருங்கள், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சின்ன வயசு நாகரிகம். அதான் வந்து அப்ரிங்கிங்னு வாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த தலைவலிலாம் தேவையா முதலமைச்சருக்கு? மேயருக்கும் எம்எல்ஏக்கும் சண்டை, பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி. அங்கே அப்படி கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள், சீரியலுக்கு பேர் வைக்கிற மாதிரியே இருக்குதா? காஞ்சனா படத்தில் இப்படி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே இருக்குதா? அங்கே அரசியல். ரமேஷ் ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்கலன்னும் போது கூப்பிட்றாப்புல எதில் அதிகாரி, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க? எம்எல்ஏங்க அவர். எம்எல்ஏக்கு சொல்லாமல் நடக்கக்கூடாதுங்க. அவங்க ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்களே சார், அந்த ப்ரோட்டோகால் ரூல்ஸ் படி அப்படி தான் வரும். நான் என்ன கேட்குறேன், கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எம்எல்ஏ மனசு கஷ்டப்பட்டுட்டு என்ன ப்ரோட்டோகால்னு கேட்குறேன். உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பெண்மணி தானே. ஏங்க நான் அடிப்படையில் நான் ஒரு பத்திரிக்கையாளங்க. ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க திட்ட ரீதியாக தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஒரு திட்டத்தில் ஊழல் பண்ணுறாங்க, கை சுத்தம் இல்லை, போராடலாம் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்ணுறாரு, அதை பற்றி பேசுகிறோன்னா அது வேறு. ஒரு ரிப்பன் வெட்டுறதுல, ஒரு மெழுகுவத்தி ஏற்றுறதுல எல்லாமா நீங்கள் சண்டை போட்டுக்குவீங்க?